ஹலோ நண்பா, வெல்கம் டு ஐஷு வாஜே பெட்கே நெட்வொர்க் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே ஐஷு. ஓகே விவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாய்கின் ஸ்பானியல் டாக் ப்ரீடை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் இந்த நாய் வகையோடைய இன்ஃபர்மேஷன்ஸும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாய்கின் ஸ்பானியல் நாய் வகை. இந்த நாய்க்குட்டி ரொம்பவே ஒரு ட்ரைனபிளான ஒரு நாய் வகை. ரொம்ப ஈஸியாக ட்ரைன் பண்ண முடியும். நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லார்கிட்டேயுமே பழகும். எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ரொம்பவே ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு நாய் வகை. இது ஒரு மீடியம் சைஸ்ட் டாக் ப்ரீட். இந்த பாய்கின் ஸ்பானியல் 14 இருந்து 16 வருஷம் வரையும் உயிர் வாழக்கூடியது. சைஸ் பார்த்திங்கன்னா ஆண் நாய்க்குட்டிகள் 15 இருந்து 18 இன்ச்சஸ் வரையும் இருக்கும். பெண் நாய்க்குட்டிகள் 14 இருந்து 16.5 இன்ச்சஸ் வரையும் இருக்கக்கூடும். வெயிட் பார்க்கும் பொழுது பெண் நாய்க்குட்டிகள் 25 இருந்து 35 பவுண்ட்ஸ் வரையும், ஆண் நாய்க்குட்டிகள் 30 இருந்து 40 பவுண்ட்ஸ் வரையும் இருக்கும். இந்த பாய்கின் ஸ்பானியல் ரொம்பவே ஒரு அலர்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமான ஒரு நாய் வகை. இதுக்கு ரொம்பவே ஜாஸ்தி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு நாய் வகை. இந்த நாய்க்குட்டி சாலிட் ரிச் லிவர், அதுக்கப்புறமா டார்க் சாக்லேட், இந்த கலர்ஸ்லலாம் இந்த பப்பீஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ரென்த்தியான ஆரோக்கியமான ஒரு இனம். ஆனால் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு சில பொதுவான நோய்களால் பாதிக்கப்படும். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறமா தைராய்டு, எண்டோக்ரைன் டிஸார்டர்ஸ், ஹைப்போதைராய்டிசம், அதுக்கப்புறமா ஐ ப்ராப்ளம். இதிலெல்லாம் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால இந்த நாய்க்குட்டி பாதிக்கப்படும். இந்த பாய் ஸ்பானியல் இருக்கு இல்லையா, இந்த பாய்கின் ஸ்பானியல், இந்த நாய் வகை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தட்டையாக ஃப்ளாட்டாக இருக்கும். அதோடைய கோட் நல்லா சாஃப்டாக, பார்க்குறதுக்கு நல்லா கேர்லியாக இருக்கும். அது அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த நாய்க்குட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோற்றத்தில் தான் இருக்கும். ஆனால் நல்லா பழகக்கூடிய ஒரு நாய் வகை இது. பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்குட்டிக்கு வீக்லி, வாரத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணி விடணும். இதை வாரத்தில் ஒரு தடவை தான் குளிக்க வைக்கணும். சில பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்க நாய்க்குட்டிகளை வாரத்தில் 3 தடவை 4 தடவைன்னு குளிக்க வைப்பாங்க. இந்த நாய்க்குட்டிக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சப்போஸ் இது ஒரு டர்ட்டி ஆச்சுன்னா, ஏதாவது அழுக்காயிடுச்சுன்னா மட்டும் நீங்கள் குளிக்க வச்சுக்கலாம். இந்த நாய்க்குட்டியை ரொம்ப ஹாட்டாகவும் குளிக்க வைக்கக்கூடாது, ரொம்ப கோல்டான தண்ணியிலையும் குளிக்க வைக்கக்கூடாது. ஒரு மீடியமான வாட்டரில் தான் குளிக்க வைக்கணும். இல்லைனா இதுக்கு ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய்க்குட்டியோடைய கையில் இருக்கக்கூடிய நகங்கள், இந்த நகங்களை எப்போவுமே நீங்கள் க்ளீனாக தான் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அதோடைய காதில் ஏதாச்சும் அழுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பப்போ அதே ரிமூவ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அதில் பூச்சிகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தேங்க விடக்கூடாது. தேங்க விட்டுட்டால் அதில் சீக்கிரமாக இந்த நாய்க்குட்டிக்கு பூச்சிகள் வந்துடும். அதனால தான் அப்பப்போ நீங்கள் அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நாய்க்குட்டி ஃபேமிலிக்கிட்டேயும் குழந்தைங்கக்கிட்டேயும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியது. ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு நாய் வகை. இந்த நாய்க்குட்டி இருக்கு இல்லையா, இதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர், தண்ணி தான். தண்ணினா இதுக்கு ரொம்பவே உயிர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்கிட்ட குழந்தைங்கக்கிட்ட மட்டும் கிடையாது, இது மற்ற நாய்க்குக்கிட்டேயும், அதுக்கப்புறமா மற்ற நாய் இனங்கக்கிட்டேயும் ரொம்பவே சமமாக பழகும். ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பழகும். ஆக மொத்தம் இந்த நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ப்ரீடு. வளர்த்துறதுக்கும் ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஓகே விவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாய்கின் ஸ்பானியல் டாக் பற்றி தான் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும், இந்த நாயை பற்றி சில ப்ரீடோடைய இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட மறந்துடாதீங்க. தேங்க்யூ.